கற்றலின் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் தேவைப்படுகிறது, எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றால் அந்த படிப்புகளில் அவர்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்த அந்த விளக்கங்களை அளித்து வருகிறோம். திரு அஸ்வின், இப்போ ஸ்காலர்ஷிப் லோன் அப்படின்ற விஷயங்கள் பற்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னும் போது குறிப்பாக நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்ஸை வந்து நம்ம தவற விடவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஐஓசிஎல், பிபிசிஎல், டிஆர்டிஓ போன்றவங்களும் அவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து ஏஐசிடி டியூஷன் ஃபீ வேவர் ஸ்கீம் வந்து அந்தந்த கல்லூரிகள் வந்து நேரில் போய் அப்ளை பண்ணுறப்போ வந்து ஹை கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நம்மளுடைய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது. எஸ்சி, எஸ்டி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணாலும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணாலும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கின்றது. ஓகே, அடுத்து நாமக்கல்லிலிருந்து பெருமாள் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க பெருமாள் சார். சார் பையனுக்கு வந்து கட் ஆஃப் 153 மேடம், எஸ்சி கோட்டா. சரி, பிஎஸ்சி அக்ரி கிடைக்குங்களா கவர்மெண்ட் காலேஜ்? திரு ஜெயபிரகாஷ் காந்தி. 153க்கு எஸ்சி கிடைக்குது. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓசிபிசிக்கெல்லாம் வந்து 192 to 195. இவங்களுக்கு உங்களுக்கு 185 to 190 ரேஞ்சில் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாங்கள் மினிமம் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் இருக்காங்க இந்த 180 to 190 பயாலஜியில். அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுடைய இது சரி, எப்படி நீட்டில் மார்க் வாங்க முடியாது, நம்ம பயாலஜி இன்ட்ரெஸ்ட்டு இப்போது நிறைய மாணவர்களுக்கு அது ஒரு அக்ரி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்குது. மெடிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங்கோட நம்ம அக்ரி போய்க்கலாம், நம்ம பேங்க் ஜாபோ ஐஏஎஸ் அது மாதிரி. பட் அது கண்டிப்பாக கிடையாது. இப்போ அஸ்வின் சார் சொன்ன மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜாப் தான் ஜாஸ்தி. ஏன்னா பேங்க்ல மர்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேங்கிங்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் தான் நிறைய இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க இது தனியார் கல்லூரியில சப்போஸ் ஏதாச்சும் லேட்டர் ரவுண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஸ்லிப் ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பா, ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போச்சு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங். அப்படி ஏதாச்சும் ட்ராப் அவுட் ஆகும்போது கிடைக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த மார்க் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் எம்பிசி ஆகட்டும், எஸ்சி ஆகட்டும், இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா மார்க் அவார்ட் பண்ணும்போது காஸ்ட்டை வச்சு அவங்க மார்க் பண்ணல. எல்லாம் 10th ஓரளவு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 12th எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுல அப்போ அந்த கம்யூனிட்டி டசன்ட் பிளே இன். இப்போ ஈவன் வி ஹவ் சீன் ஈவன் இந்த ரிசர்வ் கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்கோர்ட் வெரி வெல். நீங்களே நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்திருக்கோம். 187 எஸ்சி ஸ்டூடெண்ட் கேட்டார் ஒருத்தர். ஸோ அதனால இந்த மார்க்குக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்ததாக கோவையிலிருந்து வேணு, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார், கோவையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் மார்க் 166 சார். சரி, கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கேன் சார். என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம்? நல்ல காலேஜ் கோவையில நல்ல காலேஜுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் சார்? என்ன கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கீங்க? அது இன்ஜினியரிங் தான் சார். இன்ஜினியரிங் டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கேன் சார். ஓகே, திரு அஸ்வின். அதான் உங்களோட கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் நீங்க ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனமான முடிவு. நல்ல கல்லூரியில் எடுங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய கல்லூரிகள் ரிப்பீட்டடா சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஒரு 20-25 கல்லூரிகள் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அந்த கல்லூரியில நீங்க கட்டாயமா நீங்க எடுத்து படிக்கலாம். மெக்கானிக்கல் ட்ரிபிள் நீங்க சூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு கல்லூரியில சூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த நிலையிலிருந்து ஆயிஷா இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ மேடம், என் பொண்ணு 164 கட் ஆஃப் வச்சிருக்கா மேடம். சரி, அவளுக்கு ஃபிஷரிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலான்னு மேடம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி. ரைட், இப்போ ஃபிஷரிஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 to 11 கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலி டாப் ப்ரிஃபரன்ஸ் ஃபிஷரிஸ் சயின்ஸ், அடுத்தது மேக்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். இது தவிர ஃபிஷரிஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா தே கிவ் இந்த எனர்ஜி என்வாயர்மெண்ட் மாதிரி கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒகேஷனல்ல பாத்தீங்கன்னா ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி கொடுக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இந்த ஒகேஷனல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கு கிடைக்கும். பட் ஃபிஷரிஸ் சயின்ஸு ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் கிடைக்கிறது கஷ்டம். பட் நீங்கள் வந்து ஃபிஷரிஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் ப்ராசஸ். இப்போ ஒகேஷனல் வந்து இப்போ ஒரு 3-4 ஒகேஷனல் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் அந்த ஒகேஷனல் கோர்ஸுக்கு அதில் எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிஷரிஸில் வந்து மேஜர் டாப் ப்ரிஃபர்டு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ், fisheries engineering. And fisheries engineering number of seats are very less, hardly about 20 seats. அதனால OC, BC, MBC, SC ரிசர்வேஷன் வந்துருது. அப்படி இருக்கும்போது மற்ற கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேஜர் டாப் 2 கோர்சஸ் கஷ்டம். ஓகே, ஃபிஷரிஸோட அந்த கோர்சஸ் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த வாரத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் துணைவேந்தர் வந்து பேசியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியோட லிங்க்கை வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்து கூட அதில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தேனியிலிருந்து ராம்குமார் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 174.58. சரி, எனக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்குமா? திரு அஸ்வின். பிஎஸ்சி அக்ரி கிடைக்கும். பிரைவேட் காலேஜஸ்ல மேபி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த கம்யூனிட்டின்னு சொல்ல, நீங்க எந்த கம்யூனிட்டி நாங்க தெரிஞ்சுக்கிட்டா இட் வுட் பி ஓகே. பட் ஸ்டில் இருந்தாலுமே பிரைவேட் காலேஜஸ்ல வந்து ஏதோ ஒரு கல்லூரிகள் வந்து இப்போ ஈவன் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கல்லூரிகள் மேபி கிடைக்கலாம். பட் அந்த கல்லூரிகளை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. திரு ஜேபி சார், இப்போ இந்த சித்தா அட்மிஷன்லாம் எப்படி இருந்தது போன வருஷத்துல? இப்போ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அந்த மாணவர் சேர்க்கை அப்படின்றது நடக்கும்போது மதிப்பெண் தேவை என்பது அதிகமாக இருந்ததா? இல்லை, அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா மேடம், எப்பவுமே இது வந்து இந்த சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதிக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கடைசியாக நடத்துகிறாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுறான். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இன்ஜினியரிங் மட்டும்தான் இப்போ வந்து கால் ஃபார் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரைவேட். மற்றது எதுவுமே இன்னும் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. கவுன்சிலிங் வந்து எப்பவுமே இந்த சித்தாக்கு லேட்டாக நடக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, பசங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த பெற்றோர்களிடையே அந்த ஒரு பயப்படப்பு இருக்கு. அதாவது என்ன இவ்வளோன்னா கவுன்சிலிங் கூப்பிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிக்கோ, ஜாயின் பண்ணிட்டு திரும்பி வித்ட்ரா பண்ணும்போது அந்த ஃபீஸை கொடுக்கறதுல, ஏன்னா இது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். சார் நான் சித்தா நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நான் ஃபீஸ் கட்டிட்டு எனக்கு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி கொடுப்பாங்க காலேஜில்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சு அடுத்தது வந்து கண்டிப்பாக சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு நீட்டு தேவை, நேச்சுரோபதிக்கு நீட்டு தேவை கிடையாது, அது தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்லாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மினிமம் கட் ஆஃப், அதாவது இந்த குவாலிஃபைங் கட் ஆஃப் இருந்தால் கூட வந்து சீட்டு கிடைச்சது. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணாங்க, சீட்டு ஃபில்லப் ஆகல. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மோர் தென் 55,000 சீட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈவன் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க சித்தா, ஹோமியோபதிக்கெல்லாம் போன வருஷம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு வந்து கவர்மெண்ட் கல்லூரியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட்டில் வந்து ஒரு 450 to 500 டார்கெட் பண்ணி மேலே படிங்க. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டில் மார்க் வாங்கினாலே கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த வருஷம் நீட்டுடைய அப்ளிகேஷன் கூட வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் அன்அஃபிஷியல் சோர்சஸில் வந்து இப்போ வந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸில் 4,000 to 5,000 கம்மி. இது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது, அன்அஃபிஷியல். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இதனுடைய இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக நம்முடைய சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்குடைய இதில் வந்து அப்ளை ஆகும் கண்டிப்பா. ஓகே, அடுத்த தொலைபேசி இணைப்பில் இருக்கும் நேயர் உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? பாப்பா வந்து 171 எடுத்திருக்கா. சரி, கட் ஆஃப் மார்க். திருச்சியில இருந்து பேசுறோம். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார்? திரு அஸ்வின். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் கட்டாயமா கிடைக்கும். நல்ல கல்லூரியில கிடைக்குமா அப்படிங்கறதா மறுபடியும் ஒரு கேள்விக்குறி. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா நீங்க IT, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் கிட்டத்தட்ட இது மூணுமே ஒரு ஒண்ணுக்கு பின்னால் ஒண்ணு வருவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஈவன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைன்லேயே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்கு. பர்டிகுலரா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் போகணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் எ குட் காலேஜ். அதாவது டாப் ஒரு 25-30 காலேஜஸ் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸை வந்து ECE
ஈஸியும் கொஞ்சம் டஃப்பான டாஸ்கா தான் நம்ம பாக்குறோம். மேபி நீங்க ட்ரிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க வர்றீங்க, அல்லது இசிஇ கிடைச்சும் கிடைக்காம போகும், ட்ரிபிள்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றப்போ ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஈவன் ட்ரிபிள் மாணவர்கள் இசிஇ எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஐடி கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படிங்கறத இன் ஃபியூச்சர்ல வரப்போறதுனால electronics and communication engineering students can become software engineer, but computer science engineer cannot become ECE engineer. அதனால electronics and communication engineer EEE படிச்சிட்டு நீங்க கோடிங் ஸ்கில்ல லேர்ன் பண்ணீங்கன்னா ஐடி கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் UPSC ன்னு சொல்லப்படக்கூடிய என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் ESE என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி IAS இது வந்து IES அப்படிங்கிற எக்ஸாமுக்கு வந்து 4 டிபார்ட்மெண்ட் தான் எலிஜிபிள், சிவில், EEE, மெக்கானிக்கல், ECE. சோ இந்த இதனால உங்களுக்கு மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் நிறைய வந்து போஸ்ட் வந்து EEE மாணவர்களுக்கு வந்து இந்த TNEB, ஈவன் வந்து வாட்டர் போர்டு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து EEEக்கு இருக்கு. அது இல்லாமல் ஐடி கம்பெனிக்கும் போலாம். அதனால நல்ல கல்லூரிகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி வேணும் யாரெல்லாம் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு கிடைத்தால் அந்த கல்லூரிக்கு போங்க. கிடைக்கலனா அடுத்த தாட் கொஞ்சம் கூட யோசிக்காம கட்டாயமா நீங்க ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் போன்ற துறைகளை எடுத்து உங்களுக்கு பிடித்த வண்ணம் நீங்கள் படிச்சு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால அடைய முடியும். ஓகே, அடுத்து திருப்பூர்ல இருந்து பவதாரணி உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 193.25 வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து TNAUல BSc அக்ரி சீட் கிடைக்குமா? என்னோட கம்யூனிட்டி வந்து MBC. திரு ஜெயபிரகாஷ் காந்த். MBCல 1 இயரா அல்லது ரெகுலர் MBCயா? ரெகுலர் MBC தாங்க சார். ரைட், அப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. மேபி வந்து சப்போஸ் வந்து கண்டிப்பா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கண்டிப்பா BSc அக்ரி கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ல டிபெண்ட்ஸ் ஆன் தி வந்து எப்படி இந்த வருஷம் போகுதுன்னு பார்க்கலாம். பட் கண்டிப்பா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல உங்களுக்கு BSc அக்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அக்ரி படிக்கும் போது கூட வந்து நீங்க வந்து அக்ரி சைட்லயே வந்து நிறைய டெவலப்மெண்ட். இன்னைக்கு கூட நீங்க அக்ரிகல்ச்சருடைய பட்ஜெட் நீங்க படிச்சீங்களோ இல்லையான்னு தெரியல, கேட்டீங்களோன்னு தெரியல. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் இஸ் பிளானிங், எஸ்பெஷலி இன் சாயில் சீட் டெவலப்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷினரி ரிலேட்டட் வந்து அந்த டெக்னாலஜியை வந்து இன்டெகிரேட் பண்ணு. ஸோ இந்த இது வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிட்டு நம்மளுடைய அக்ரிகல்ச்சர்லயே வந்து வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு நீங்க வந்து தான் கவர்மெண்ட் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க, போத் சென்டர் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமா படிக்கலாம் ஈவன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில். பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் படிக்கும்போது நீங்க வந்து தயவு செய்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கல்லூரி அது ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, எது படிச்சாலும் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து திறமையை வளர்த்துக்கிட்டா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கோவையிலிருந்து அனிருத் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க அனிருத். சார் நான் என் கட் ஆஃப் வந்து 188.42 வந்திருக்கு சார். சரி, ஓசி கம்யூனிட்டி சார். நான் எனக்கு ஏதாச்சும் நல்ல காலேஜ் கோயம்புத்தூர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எந்த படிப்புக்கு? திரு அஸ்வின் சொல்லுங்க. என்னப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ECEயா? ECE, EEE, IT சார். இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல சார். அதாவது நல்ல காலேஜ் அப்படின்னு நீங்க எடுத்து பாக்குறப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் PHG டெக், CIT இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு கீழே போறப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கல்லூரிகள் எல்லாம் ஒரே ரேங்கிங்ல தான் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு PHG டெக்ல வேணும்னா உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் PHG டெக்ல. இட் இஸ் a very branded one. நல்ல காலேஜ்ல படிக்கிறப்ப எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் இருக்கும். பிளஸ் நீங்க வழக்கம் போல கோடிங் ஸ்கில்ல கத்துக்கோங்க. CIT பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிலையபிள் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கறனால மேபி சிவில் இன்ஜினியரிங்கோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போல வந்து தியாகராஜ் GCT கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடைக்கலாம். EEE சம்டைம்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே வரக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங்க்கு போறதுக்கு முன்னாடி மேபி யூ கேன் சி லைக் நீங்க ஈவன் PHG ஐடெக் செக் பண்ணிட்டு கூட நீங்க கீழே இறங்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ECE பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கான சாய்ஸ் ECE வரைக்கும் போறீங்க. 4 சப்ஜெக்ட் பரிசீல் அட்டானமஸ் காலேஜோடைய நாம ஒரு 20 அட்டானமஸ் காலேஜோடைய சிலபஸ் எடுத்து நாங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ECEக்கும் EEEக்கும் கிட்டத்தட்ட 70 இருந்து 75% வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் காமனா இருக்கு.
ஒரு 5ல இருந்து 6 சப்ஜெக்ட் தான் டிஃபரெண்டா இருக்கு. நிறைய மாணவர்களுக்கு இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஐஐடிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஐஐடிஸ் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 15 ஐஐடிஸ்ல வந்து there is nothing like electronics and communication engineering. It is electrical engineering only. This electrical engineering is the combination of electronics and communication engineering, electrical and electronics engineering, even electronics and instrumentation engineering. அதனால மாணவர்கள் வந்து electronics and communication engineering க்கு வந்து சாய்ஸ் கொடுக்கிறது, ஆனா ட்ரிபிள் க்கு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரியலி ஒரு எப்படின்னா நம்மளே அறியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுல பாக்குறோம். அதனால படிப்புக்கும் கூட கூடுதலாக அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நேரம் முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ இந்த நிகழ்ச்சி முழுக்க கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனைகள் என்பது கட் ஆஃப்னுடைய நிலவரம், முந்தைய ஆண்டோட அந்த நிலவரங்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகு இந்த ஆண்டு என்னவாக வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையிலான ஆலோசனைகள் தான். இதனை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பித்தலை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். ஆனால் விண்ணப்பித்தால் கிடைக்குமா கிடைக்காதா என்பதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த செகண்ட் ஆப்ஷனையும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி என்பது வழங்கப்பட்டது. இவ்வளவு நேரம் மாணவர்கள் பெற்றோர்களுடைய அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் அளித்தமைக்கு நன்றி. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.